யுவரானர், சலம்ங்கிறவரு ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கிற நபர். சலம் வேலை செய்யற ஜோசப் சார் கிட்ட பணத்தை திருடி அவரை கொன்னுட்டு தப்பிக்கலான்னு நினைச்சாரு. பிளான் ஃபெயில் ஆனதுனால அவரும் அவரோட குடும்பமும் அப்பாவிகள் போல நடிக்கிறாங்க. அப்ஜெக்ஷன் யுவரானர். என் கிளைண்ட் சலம் அவ்வளோ கிரிமினல் மைண்டடா இருந்தா 24 மணி நேரம் ஜோசப் பக்கத்துலேயே இருக்கிறவரு அவருக்கு அன்பாலிக் ட்ரக் அப்புறம் ஹையர் டோசேஜ் இருக்கிற பில் இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா சிம்பிளாக ஹார்ட் அட்டாக் அவரை வச்சு அவர் கொண்டு இருக்கலாம். எப்படியோ ஜோசப்போட வயசும் 60க்கு மேலே தானே இருக்கும். கவர்மெண்ட் கூட இது நார்மல் டெத்துன்னே சொல்லியிருக்கும். போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மைலாட், தேசத்துக்காக உயிரை கொடுத்த தியாகியோட குடும்பத்தை இந்த சொசைட்டி கௌரவமாக பார்க்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தப்பை ஒருத்தன் தெரிஞ்சு பண்ணாலும் இல்லை தெரியாமல் பண்ணாலும் சரி, அவன் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனானா அத்தோட அந்த தண்டனை முடியாது யுவரானர். அவரோட சேர்த்து அவன் குடும்பம் மொத்தமாக அனுபவிக்கும். ஜெயில் வாழ்க்கைனா வெளியே வாழ்க்கை இழக்கிறது இல்லை யுவரானர். சொசைட்டியில் அவரோட சேர்ந்து அவரோட குடும்பம் மொத்தமும் அன்பு கௌரவம் எல்லாத்தையும் இழக்கிறது. மைலாட், நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து 70 வருஷம் ஆகுது. இந்த 70 வருஷத்தில் நம்ம பாரத கோர்ட்டில் கொடுத்த தண்டனைகள் வெறும் 57 தான். சைனா, சவுதி அரேபியா நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணால் நம்ம டெத் பெனால்ட்டி ரேட் 10% கூட இல்லை. ஏன்னா நம்மளோட சித்தாந்தம் ஒன்று தான், குற்றம் பண்ணாத எவனும் தண்டனை அனுபவிக்க கூடாது. என் கிளைண்ட் சலம் விஷயத்தில் கூட நீங்கள் யோசித்து நல்ல முடிவு எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் யுவரானர். என்னோட கிளைண்ட் சலம்க்கு பெயில் கொடுக்கணும்னு நான் கோர்ட்டை கேட்டுக்கிறேன் யுவரானர். சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்து பார்த்ததுல ஆண்ட்ரூ ஜோசப்பை சலம் தான் கொலை பண்ணாருன்னு இந்த கோர்ட் முடிவு பண்ணுது. 2 பக்க வாதங்களையும் கேட்ட பிறகு போலீஸ் இந்த கேஸை மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கூட ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இனி வருகின்ற 25ஆம் தேதிக்குள் ரீஇன்வெஸ்டிகேட்டட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரீவெரிஃபைடு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும். 2 பக்க சாட்சி ஆதாரங்களும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸை பரிசீலனை பண்ணி கோர்ட் தன்னோட தீர்ப்பை வெளியிடும். அது வரைக்கும் சலத்துக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிருக்கணும்னு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கிருஷ்ணா, சின்ன பையனா இருந்தாலும் நல்லா பேசின. மகாபாரதத்துல பாண்டவர்களை விட எல்லா விதத்திலையும் கர்ணன் தான் சிறந்தவன். ஆனா தர்மத்துக்கு எதிராக போராடினதுனால அவனுக்கு இருந்த சக்தி எல்லாம் வீணா போயிடுச்சு. நீ அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணா. ஆமாண்டா, அட்வொகேட் ரமேஷோட லைசன்ஸை கோர்ட் கேன்சல் பண்ணிருச்சாமா? ஓ அதுவா, அவன் கேஸு கோர்ட்டு ஏனிக்கு வந்ததில்ல, தண்டனை கிடச்சிருச்சு, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. டே கிருஷ்ணா, இங்கே வா. கேஸ் எப்படி போகுது? போயிட்டுருக்குடா. ஆமாம், உங்கள் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ எப்படி இருக்கு? கிரிட்டிக்கலாக இருக்குடா, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாய்டா. ஹாய். 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 எங்காச்சு? அந்த அருப்புக்காட்டு ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ரோட்டில் போகணுன்னாலே பயமாக இருக்குடா. இப்போ தான் 16ஆம் தேதி சின்ன வேலைன்னு போனேன். இந்த ரிசார்ட் பேர் பிரகிருதி ரிசார்ட். ஆமாம். அங்கே பைக்கில் ஒருத்தன் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டான்டா. ஸ்பாட்டட். இது வீடியோ காட்டுறேன், இதோ பாரு. நீயும் பாரு. பாரு. எப்போ ஆச்சு இந்த ஆக்சிடென்ட்? டைம் சரியாக ஞாபகம் இல்லை, அரௌண்ட் 8 to 8:30 இருக்கும். ஞாபகப்படுத்தி சொல்லு. ஒரு வாட்டி ஃபோனு கூட. யா 8:30. டேய் என்னாச்சுடா? ஏர்போர்ட்லேருந்து ஃபாதர் வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட 30 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். 9 மணிக்கெல்லாம் ஃபாதர் வீட்டுக்கு வந்திருக்கணும். சலம் 9:15 வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் சலம் 10:30 மணிக்கு எதுக்கு போனான்? இந்த கொலை ராத்திரி 10:13க்கு நடந்தது யுவரானர்.